கன்னி ராசி ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. ஆறாவது இடம் அப்படின்னாவே நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தால் அலசி ஆராயாமல் இறங்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் கணக்கு சிதமாக முடிக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே ஒரு செயலில் இறங்குறாங்க அப்படின்னா அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் ஆராய்வாங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் ஆராய்வாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு இறங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் நிதானம் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அவசரமாக பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் செயல்பட மாட்டாங்க. இந்த பேச்சில் கூட ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா நின்று நிதானமாக அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. ஒரு முடிவையை கூட டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அலசி ஆராய்ந்து அதை தொழிலோ ஒரு வியாபாரமோ அல்லது ஒரு உறவுங்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட அதை பற்றி பல விஷயங்களில் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பேசக்கூடியவங்களா இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சுதந்திரமான மனப்பான்மை உடையவங்க, ரொம்ப இயற்கையாக நேசிக்கக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே இந்த நெகட்டிவான விஷயத்தையா கூட பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை எப்படி கொண்டுட்டு போனால் அதை கரெக்டாக முன்னுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்து செயல்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். புதன் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு திறமையாளர்களாக, நல்ல ஒரு பகுதியாளிவாளர்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு எதையுமே ஒரு முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யாரும் தடப்படக்கூடாது, சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். ரொம்ப பொறுமை, ரொம்ப விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க இந்த கன்னிராசி என்பவர்கள். ரொம்ப விவேகமானவங்க அப்படின்னு சொல்லலாம். எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையுமே பதட்டம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ரணருண ரோகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, தொழில் ஸ்தானத்தில் குரு, சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் வருகின்ற வாரம் இவங்களுக்கு எப்படி இருக்குது, சாதகமான வாரமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமான வாரமாக அமைந்திருக்கா, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு. ஏதாவது ஒரு சுப செலவு வருகின்ற வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க. புகுந்த வீட்டில் கூட நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்றவங்களாம் பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசு மற்றும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களை இந்த காலகட்டத்தில் அரவணைத்து வழிநடத்தி செல்வீங்க. அதனால் ஒரு புதிய சிந்தனை தென்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புதிய சிந்தனைக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிர்வாகத்திலேருந்து ஏதாவது ஒரு நல்ல பேரோ அல்லது ஒரு நல்ல ஒரு பாராட்டோ இதெல்லாம் கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் வள வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். எல்லா விஷயத்தையுமே மனம் விட்டு செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கடன் எதிரிகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. புதுசாக ஒரு தொழிலில் இறங்குறீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் அந்த காலகட்டத்தில் இறங்கலாம், ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு தொழிலில் இறங்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி பல வழிகளில் அலசி ஆராய்ந்துட்டு இறங்குறது நல்லது. அதை பற்றி நுணுக்கங்களை மற்றவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இறங்க. தெரியாத தொழிலில் நீங்கள் அதிகம் இறங்க வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. மனதில் எதையுமே மனசில் வச்சுக்காம இறங்குற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாகவும் ஒரு சாதகமான பலன் பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்க, தனியார் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனநிறைவு பெற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. விளையாட்டில் கூட நல்ல ஒரு சாகசம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். குறிப்பாக கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய புகழ், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களுடைய சக மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப பாராட்டுக்குரிய மாணவர்களாக இருப்பாங்க. மனம் மகிழ்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை வழிநடத்துகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே மற்றவங்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் ஒரு பாராட்டுக்குரியதாகவும் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஒன்று நடக்கும். மன நிம்மதி நல்லா கிடைக்கும். அதேமாதிரி தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல், நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வருகின்ற வாரம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய துணிச்சலான முடிவு, உங்களுடைய தைரியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். துணிந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அந்த இறங்குற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள், குறிப்பாக வருகின்ற வாரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்கக்கிட்ட இருந்த அந்த பகையெல்லாம் நீக்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதில் ஒரு சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அது வாங்கவே முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க வருகின்ற வாரத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த பணம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த வாராக்கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும் அப்படின்னே சொல்லலாம். அரசு மூலிமா ஒரு சில காரியங்களுக்காக, ஒரு சிலர்லாம் லைசன்ஸுக்காக, ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. அந்த பயணங்கள் கூட ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு. வெளியில் பயணம் போகும்போது விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் கடந்த காலத்தில் இருந்த அந்த தொய்வு நிலை மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக கொஞ்சம் சுறுசுறுப்பாக இந்த காலகட்டத்தில் தென்படுவீங்க. அதனால் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பாக தான் வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வராதுன்னு நினச்ச ஒரு கடன் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். தொழிலில் வியாபாரத்தில் கடந்த சில வாரமாக கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி தொடர்பான ஒரு சில கஷ்டங்கள், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியாத கொஞ்சம் சோர்வாக தென்பட்டவங்களாம் வருகின்ற நாட்களில் அந்த கஷ்டங்கள் எல்லாமே குறையும், வேலை பளுவும் கொஞ்சம் குறையும். அதனால் வருகின்ற வாரம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்துக்கு சென்று அந்த சாஸ்தா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதோடு கூட இந்த விஷயத்தை செய்யும்போது புதன் கோரையில் போய் செய்யுங்க. அதே மாதிரி பெருமாள் ஆலயம், உங்களால் ஐயப்பன் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாள் ஆலயத்துக்கு செல்லுங்க. அதுவும் புதன் கோரையில் பெருமாள் ஆலயத்துக்கு போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகராக தான் இருப்பாங்க.
இப்படி கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர் என்றால் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கட்டாயம் நடைபெறும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.